இன்னைக்கு ஒய்ஃபோட அக்காவும் சேர்ந்து கச்சோரி தான் செய்ய போறாங்க. ஒய்ஃபோட அக்கா எங்க வீட்டுக்கு வந்தனால அவங்க கச்சோரி சூப்பரா செய்வாங்க. செஞ்சு தாங்கன்னு சொன்னோன்னே 1/2 கிலோ மைதால 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமமோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணி 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி நல்லா பாத்தீங்கன்னா மாவும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் மாவை பாத்தீங்கன்னா ஈரோ துணியில ஒரு 15 மினிட்ஸ் மூடி வைக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம கச்சோரியோட மசாலா தான் ரெடி பண்ண போறோம். அதுக்காக RS செக் ஆயிலோட கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ண போறோம். நாங்க கடுகு எண்ணெய் யூஸ் பண்றோம்னா கச்சோரி டேஸ்டோட ஹெல்த்தியாவே இருக்கணும். ஸோ எண்ணெய் சூடானாலும் கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் முழு தனியா தட்டி வச்சிருக்கோம். அது போட்டதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தான் ஆட் பண்ண போறோம். கச்சோரியில் நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆலு பியாஜ் கச்சோரி தான் செய்ய போறோம். ஸோ பாத்தீங்கன்னா 2 சின்ன சின்னதா நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தட்டி வச்சு இந்த பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறம் 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு, அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி விட்டிங்கன்னா நம்ம மசாலா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்துக்கலாம். அந்த மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண மசாலாவை லட்டு மாதிரி உருட்டிட்டு நல்லா அந்த மாவுக்குள்ளே ஸ்டப் பண்ண போகிறோம். ஸ்டப் பண்ணும்போது நல்லா பார்த்தீங்கன்னா ஒட்டிருங்க மாவு, இல்லைனா எங்கேயாச்சும் லீக் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக கச்சோரி வேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் 2 கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக பூரி ஷேப் எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ கச்சோரி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடையில் ஆயில் எடுத்துக்கலாம். நாங்கள் RS செக் ஆயிலோட கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்றோம். இவங்க கிட்ட கடுகு எண்ணெய் மட்டும் இல்லாம வேர்க்கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கூட இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண கச்சோரி மீடியம் ஃபிளேம்ல 5-10 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா கலர் மாறி இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தோடனே வெளியேற்றினா கச்சோரி ரெடி ஆயிரும். நீங்களும் நல்லா செக் ஆயில் தேடுறீங்கன்னா கண்டிப்பா RS செக் ஆயில் 1 டைம் யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், பிளிங்கிட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஒய்ஃபோட அக்காவும் சேர்ந்து இந்த கச்சோரி ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பா வீட்டில் 1 டைம் செஞ்சு பாருங்க. ஸோ இன்னைக்கு vlog சொல்லுங்க. vlog பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.